हाय हेलो वणक्कम कृष्णकुमार रामकुमार डायरेक्शन विष्णु विशाल रुद्रा मिस्किन கருணாகரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பெரிய நடிகர், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால். அவர் வந்து ஒரு கதை கேட்கணும், ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரான ருத்ரா, அவர் தான் அஸ்வின். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கதை சொல்ல வராரு. கதை சொல்ல வந்த உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஹாரர் கதை, த்ரில்லர் கதை சொல்றாரு. அது வந்து அவருக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த இன்வெஸ்டிகேஷனு, ஹாரரு, கிரைம், த்ரில்லர் இதெல்லாம் பார்த்தாச்சு, வேற மாதிரி கதை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே அவருக்கு திடீர்னு ஒரு மைண்ட்ல ஒரு யோசனை தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லவ் ஸ்டோரி அவருக்கு சொன்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்பி போய் விஷ்ணு விஷால் கிட்ட எங்கிட்ட இன்னொரு கதை இருக்கு, காதல் கதை, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து அந்த கதையில மொத்தம் 3 லவ் மீட் பண்றாரு. முதல்ல வந்து பள்ளிப்பருவ லவ்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல ஒரு பொண்ணு மேல கிரஷா வராரு. அதே போல அந்த பொண்ணு ஒரு மேல கிரஷா இருக்கு. இப்ப 2 பேருக்கு இடையில அந்த காதல் எப்படி இருந்துச்சு, அந்த காதல் எப்படி பிரேக்கப் ஆச்சு, அது ஒரு செக்மெண்ட். 2வது செக்மெண்ட் சொல்லாம தேர்ட் செக்மெண்ட் போவாரு. ஏன் 2வது செக்மெண்ட் ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி கதை சொல்லுவாரு. இப்ப 3வது காதல் சொல்லும் போது தான் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காதல வந்து ஒரு கல்யாணத்துல மீட் பண்றாரு. பண்ண உடனே அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, அந்த பொண்ணு 3 வருஷம் ஜாஸ்தியா இருக்கு, அந்த பொண்ணு மேல ரொம்ப ஈடுபாடோட லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் சில நாட்கள் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு கடைசியில என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக நடிகர்கள் பிரிகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச உடனே இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மணிப்பால் போயிடுறாங்க ஹீரோயினி. இவர் வந்து பிரேக்கப் ஆகி இங்கே நிற்கிறார். இப்போ கதையை முடிச்சுட்டாரு விஷ்ணு விஷால் கிட்ட. முடிச்ச உடனே ஏப்பா ஓகேப்பா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்துச்சு, நீ செகண்ட் ஹாப் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சார் கதையே இவ்வளோதான் சார், இதுக்கு மேலே கதை இல்லை என்கிட்ட, இதோட முடிஞ்சுது. அது பிரேக்கப் ஆகி அவங்க வந்து வேற ஒரு லைஃப் தேடி நம்ம மணிப்பால் போயிட்டாங்கன்னு சொல்றாரு. சொன்னோன்னே விஷ்ணு விஷால் வந்து இந்த கதையை நீ மறுபடியும் போய் மணிப்பாலில் அந்த பொண்ணை மீட் பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி ரியாலிட்டியை நீ சொல்லிட்டு வா, பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் இந்த மீதி கதையை நம்ம வச்சு நம்ம கண்டிப்பாக படம் ஷூட்டிங் போகலாம், கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பால ஹீரோயினி தேடி போறாரு. போகும்போது ஹீரோயினி வந்து அங்க வந்து ஏற்கனவே அவர்கள் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பையன் கூட அங்க இருக்காங்க, மணிப்பால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து போய் ஏமாற்றமா திரும்பி வராரு. வந்த உடனே அந்த கதையை சொல்றாரு. சொன்ன உடனே இதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தினோட மொத்த கதையோட பேஸ். இந்த படத்துல வந்து ருத்ரா வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. பார்க்கறதுக்கு விஷ்ணு விஷால் மாதிரி இருப்பாரு. அவர் தம்பின்னு நினைக்கிறேன். இவருக்காக இறங்கி வந்து விஷ்ணு விஷால் வந்து இந்த அளவுக்கு கால் ஷீட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட படத்துல ஹீரோ அவர் தான். நிஜத்துல அந்த படத்துலயும் ஹீரோ அவர் தான், இதுலயும் ஹீரோ அவர் தான். படத்துல ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு பாரு மிஸ்கின், அந்த சீன்ல உண்மை நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் வர சீன்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போல ரெடின் கிளிச்சல் காமெடி எல்லாம் ஓரளவு சுமாரா இருக்கு. படம் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி காமெடி பண்ணுவாருன்னா அது போலதான் இந்த படத்துலயும். அப்புறம் வந்து கருணாகரன் கேரக்டர், சித்தப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. இன்னும் கூட நல்லா ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது போல இந்த படத்துல வந்து மொத்தம் 3 ஹீரோயின் வராங்க. 3 ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல வர ஹீரோயினி அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்கூல் சப்ஜெக்ட் அது அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அது போல வந்து 2வது பாதியில வர்றது வந்து அது சும்மா சிம்பிளா முடிச்சுட்டாங்க. 3வது காதல் வந்து முழுசுன்னு சொல்ல வராங்க. சொல்ல வரும்போது அந்த காதல் தான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு சண்டை போட்டு பிரிகிற மாதிரி ஒரு காதல். இது நம்ம நிறைய படங்களை பார்த்தாச்சு, நிறைய சீன்களை கேட்டாச்சு. இந்த மாதிரி படத்தெல்லாம் ஒரு 1500 படம் நம்ம பார்த்து ரிவ்யூ போட்டு நம்மளுக்கு சலுப்பாகி போச்சு. அந்த மாதிரி ஒரு காதல் கதை தான் இதுவும். இது போல நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இதுதான் புது கதையா இருக்கு, இது ரியாலிட்டியாவும் இருக்குங்கிறாங்க. இது என்ன புது ரியாலிட்டி? ஒரு ரியாலிட்டியும் கிடையாது. அது அப்படியே லவ் பண்றான் அந்த பையன், ஒரு பையன் லவ் பண்றான். அந்த பையனுடைய ஆக்டிவிட்டி வந்து சினிமா தான் அவனுடைய எய்மு. வீட்டுல யாருக்கும் பிடிக்கிறது இல்லை, வீட்டுல ஒரே சண்டை. கணவன் மனைவிக்குள்ள இருந்து கஸ்தூரி அம்மா நடிச்சிருக்காங்க அந்த படத்துல ஹீரோவுக்கு. அப்புறம் வீட்டுல கணவன் மனைவி சண்டை. அப்பா வந்து ஜோசியத்து மேல பயங்கர நம்பிக்கை. அதனால இது பார்த்து வெறுத்து போற அந்த பையனுக்கு என்ன பாத்தீங்கன்னா நம்ம சினிமா தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது வழக்கமான கதை தான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன அங்கங்க கொஞ்சம் டச்சிங் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்துல வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு டைம் பார்த்துட்டு ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதுக்குண்டான எல்லா ஒர்த்தும் இந்த படத்தில் இருக்கு. அப்படிதான் நான் சொல்றேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு டைம் பாஸிங்க இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.
ஆனால் ஒரு டைம் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் தான் அந்த படம். நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.